நம்ம கிச்சனில் தேங்காய் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு வாங்க. அரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், தேவையான அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன், நெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து அரிசி மாவு கொட்டிக்கோங்க. இதில் நெய் சேர்த்துக்குங்க. இதில் சர்க்கரை தேவையான அளவு போட்டுக்குங்க. இதில் தேங்காய் துருவி சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நம்ம உருண்டையை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ நம்ம உருண்டையை எடுத்துட்டோம். நம்ம இதை வந்து இட்லி செட்டில் அவிக்க போகிறோம். வச்சாச்சு. 15 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ நல்லா வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். வெங்காய கொழுக்கட்டையே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஹெச்எம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.